ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் டைலரிங் கற்றுக்க போறீங்க. இனிமேல் தான் நீங்கள் டைலரிங் கற்றுக்க போறீங்க. பிகினராக இருக்கீங்க. யூடியூப் பார்த்து டைலரிங் கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன திங்ஸ்லாம் தேவைப்படும்? எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் இது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மெஷின் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்ல எல்லாம் மெஷின் இருக்கும். ஆனால் அவங்களோட துணியை வந்து அவங்க போய் டைலர் கிட்ட தான் கொடுத்து தச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு பயம். நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் எதையுமே கற்றுக்க முடியாது. நம்ம ஆரம்பத்தில் வந்து மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். நம்ம அதை வந்து படிப்படியாக நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆரம்பத்தில் மெஷின் வாங்கின புதுசில் தச்ச ப்ளவுஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தவறுகளோட இருக்கிற ப்ளவுஸை தான் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் மெஷின் வாங்கி ஒரு 2-3 மாசத்துல தச்ச ப்ளவுஸ் தான் இது. நான் மெஷின் பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமலே நான் மெஷின் வாங்கினேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, மெஷினில் வந்து மேலே ஆயில்னு சொல்லிட்டு ஹோல் இருக்கும். ஆயில் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த இடத்துல மட்டுமே ஆயில் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அது என்னாச்சு அப்படின்னா, மெஷின் கொஞ்ச நாள் போக போக நிறைய வந்து தொல்லை தர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஒழுங்காவே ஸ்டிச்சஸ் வராது. இந்த துணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுருங்கி சுருங்கி துணியை சுருங்கி சுருங்கிட்டு நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கு பாருங்க. இது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்டு ஸ்டிச்சஸ் கொஞ்சம் தூரம் தையல் விழும், அப்புறம் தையல் விழாது, அப்புறம் தையல் விழும், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் லூப் ஆகுறது, இது மாதிரி நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து வாங்கின இடத்துக்கே எடுத்துட்டு போனேன். மெஷின் வாங்கி 1 இயருக்கு வந்து 3 டைம் ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ நான் ஒரு 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அங்கே. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மேலே மட்டுமே ஆயில் விடக்கூடாது. மெஷின்குள்ளே பாபின் கேஸ் மாட்டோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வந்து ஆயில் விடணும். அங்கே உள்ள ஜாயிண்ட்லாம் ஆயில் விடணும். அப்போ தான் வந்து மெஷின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்ததில்லை மெஷின்லேருந்து. அது இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் தைச்ச ப்ளவுஸு. பார்த்தீங்கன்னா தெரியும். த்ரெட்டெல்லாம் பாருங்க வேற கலரில் போட்டிருக்கேன். நம்ம ப்ளவுஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க பிளாக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். யார் என்ன டிப்ஸ் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா பட்டியில் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. கேன்வாஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு கேன்வாஸ் யூஸ் பண்ணேன். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே இது தைச்சேன். இந்த ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா மை ஃபேஷன் ஒர்க்னு ஒரு சேனல் இருக்குது யூடியூப்பில். அந்த சேனலில் வந்து சாரியோட பார்டரை யூஸ் பண்ணி எப்படி ப்ளவுஸு டிசைன் பண்ணுறதுன்னு அவர் சொல்லியிருப்பாங்க. நான் அதை பார்த்துட்டு தைச்சேன். எனக்கு ரொம்ப ஆசை டிசைனர் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ்லாம் 800 700 சார்ஜ் பண்ணுவாங்க கடையில். ஸோ நம்மளே இதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தைச்சது தான் அது. இங்கே நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலலாம் வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த லேஸ் அடிக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணி தான் இன்னும் நீட்டாக இருக்கும். அப்போ எனக்கு தெரியல. இந்த பைப்பிங்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்காது. நான் நல்லாவே தைச்சிருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து ஆனால் இந்த சாரியை கட்டும்போது நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஃபிட்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால வந்து இன்னமும் வச்சிருக்கேன் நான். அந்த அளவுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். இது பாருங்க இந்த இடத்துல மடிச்சிருக்கேன்னா இந்த இடத்துல மடிச்சிருக்கேன். இங்கே பாருங்க மடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் தைக்கும்போது. அதனால வந்து அஹ், ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம ஆரம்பத்தில். இது பார்த்தீங்களா ஹூக் பட்டி எப்படி தைச்சிருக்கேன் பாருங்க. அது கூட தெரியல ஆனால் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். ஹூக் பட்டி ஐப்பட்டி எல்லாம் இப்படி தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இது பாருங்க லேஸு லேஸ் பாருங்க இது கரெக்டாக இந்த மாதிரி அடிச்சிருக்கேன். இங்கே பாருங்க இந்த பக்கமாக உள்டாவை திருப்பி வச்சிருக்கேன். அது மாதிரி தவறு செய்யாமல் நம்ம எதையுமே திருத்திக்க முடியாது. இப்பயுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். இந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தைச்ச ப்ளவுஸ் தான் அது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. கமெண்ட்ல நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது ரீசெண்டாக தைச்சது. இது பார்த்தீங்கன்னா
இதுவுமே ஒரு சேனல்லேருந்து பார்த்து தச்சது தான். என்ன சேனல் அப்படின்னா திண்டுக்கல் டைலர்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் அவங்க ரொம்ப அழகாக தச்சிருப்பாங்க. நான் ட்ரை பண்ணேன். அவங்க சொல்லியிருப்பாங்க வந்து தச்ச ப்ளவுஸில் கூட நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்ட்டு. இது முன்னாடியே தச்சுட்டேன். தச்சுட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அதை வந்து இதை போட்டுட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு வந்து தச்சேன். இந்த டிசைன்லாம் வந்து அதுக்கு பிறகு வச்சேன். எனக்கு டைலரிங்கில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்னு காட்டுறதுக்காக தாங்க உங்களுக்கு இதை காட்டுறேன். இது வந்து டெலிபை அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து டிவியில் ஆட் வரும். அதில் பார்த்து வாங்கினேன். இது வாங்கி வேஸ்ட் தான். இது வாங்கி ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுச்சு. இந்த மாதிரி யாரும் ஆன்லைனில் வாங்காதீங்க. ஓகேங்களா? வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இதை காமிச்சிட்ருக்கேன். ஆன்லைனில் வாங்க உங்களுக்கு மெஷின் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நேரடியாக ஷாப்லேயே போய் வாங்குங்க. இல்லை செகண்ட் ஹேண்ட் மிஷின் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மிஷின் மட்டும் யாரும் வாங்காதீங்க. நான் மெஷின் வாங்க போகும்போது நான் இதை அந்த கடையில் கொடுத்தேன். இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா எடுத்துப்பீங்களான்ட்டு. உங்களுக்கு இது மாதிரி எத்தனை மெஷின் வேணும் அப்படின்னு அவர் கேட்டார் என்னை நக்கலா. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து நான் இதை அப்படியே ஒரு ஞாபகமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகே. நீங்க மெஷின் வாங்க போறீங்கன்னா இந்த மாதிரி மெஷின் மட்டும் வாங்கிடாதீங்க. ஓகே. டைலரிங்க்கு பேசிக்கா என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும்? நான் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கா வந்து டேப்பு, அப்புறம் வந்து ஸ்கேல், சிசர், அப்புறம் வந்து டிசி. இது வந்து பேசிக்கா தேவைப்படும் எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து மர ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மர ஸ்கேல், பிளாஸ்டிக் ஸ்கேல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்ல சின்ன பசங்க இருக்காங்க. அடிக்கடி உடைச்சிடுறாங்க. ஸோ நான் வந்து ஸ்டீல் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சிசருமே வந்து நான் காஸ்ட்லியா யூஸ் பண்ணல. இந்த சிசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கடி கீழே விழுந்துருது. என் பசங்க வந்து எடுத்து கீழே போட்டுறாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிசர் ஒரு தடவை கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறம் நல்லா நறுக்காது. அதோட அலைன்மெண்ட் மாறிடும். நம்ம வந்து சிசரை கீழே போடாம வச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சிசர் கீழே விழுந்துட்டனால அதுக்கப்புறம் துணியை சரியாவே நறுக்காது. இதெல்லாம் வந்து பேசிக்கா தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து 2 ஸ்க்ரூ டிரைவர் கொடுப்பாங்க. மெஷின் வாங்கும்போதே எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது அடிக்கடி வந்து ஊசி வந்து உடஞ்சிரும். அடிக்கடி ஊசி வந்து உடையும் வளையும். ஸோ நம்ம அந்த ஊசி மாற்றுற மாதிரி வரும் இல்லையா? அப்போ வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி வந்து நீடில் மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நீடில். இது பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வந்து இங்கே ஒரு பிளேடு இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க. நம்ம தைக்கும்போது வந்து மிஸ்டேக்ஸ் வரும் இல்லையா? நானுமே வந்து ப்ரொஃபஷனல் டைலர் கிடையாது. நானுமே லேர்னர் மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம அந்த நூலை பிரிக்கிறதுக்கு சேஃப்டி பின்னோ இல்லை கையால் பிரிக்கும் போதோ துணி வந்து டேமேஜ் ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம பிரிக்கும்போது வந்து டேமேஜ் இல்லாமல் அழகாக பிரிக்கலாம். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஃபுட்டு. மெஷினில் இருக்கிற அந்த ஃபுட் வச்சு நம்ம வந்து ஜிப்பு தைக்க யூஸ் ஆகும். இது ஜிப்பு நம்ம பசங்களுக்கு ஜிப்பு வைக்கிறோம் அப்படின்ற போது இந்த சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தைக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்து நான் எப்படி ஜிப்பெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து நூல் எப்படி ஈஸியாக கோக்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இது வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 ருபீஸ் தான் இது. இதை வச்சு ஈஸியாக நூலை கோத்துக்கலாம். நூல் கோக்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. ஸோ இது ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீடில் வந்து இப்போ வந்து ஸ்டோன் வச்ச லேஸு இல்லை ஸ்டோன் வச்ச கிளாத் நம்ம தைக்கும்போது எனக்கு அடிக்கடி வந்து ஊசி உடஞ்சிரும் வளைஞ்சிரும். நான் அடிக்கடி நீடில் மாற்றுவேன். ஸோ வந்து நான் அதுக்காக நீடில் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் கர்வ். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆம்கோல் டிராயிங் பண்ணிக்கலாம் ஈஸியாக. எப்படி டிராயிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து பைப்பிங் திருப்புற நீடில். நான் வாங்கும்போது 50 ருபீஸ். இப்போ எவ்வளோன்னு தெரியல. இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நீடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் ஒன்று இருக்கும். இந்த இடத்துட்ட அந்த லாக் என் பையன் உடைச்சிட்டான். அதனால இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம பைப்பிங் திருப்பிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நாட்டு வைக்கிறோம் இல்லையா? நம்ம அந்த துணி கிளாத்லேயே வந்து நம்ம நாட்டு வச்சுக்கலாம். இப்போ saree கிளாத் மேட்சிங்காக இருக்கும். நம்ம இந்த மாதிரி த்ரெட்டு யூஸ் பண்ணி நாட்டு வைக்கிறது
த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கிளாத்லேயே வந்து நாட் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா குண்டூசி. லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது லைனிங் துணியும் மெயின் கிளாத்தும் வந்து நழுவி போயிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த குண்டூசியை பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மணியோட இருக்கிற குண்டூசி வந்து நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு தெரியும், எங்கே இருந்தாலும் இப்படி பளிச்சுன்னு தெரியும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன குண்டூசியோட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ரோப்பு அதிகமாக நம்ம வந்து கோல்டு கலர் ரோப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக வாங்கியாந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 80 ருபீஸ், எங்கள் ஊரில் வந்து 80 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லேஸு, அதிகமாக குழந்தைங்களோட ட்ரெஸ்க்கெலாம் தைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்றதால மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. இது மாதிரி ஒரு பாக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். த்ரெட்டு நீங்கள் எப்போல்லாம் த்ரெட்டு வாங்க போகிறீங்களோ அப்போ எல்லாம் ஒரு 5 த்ரெட்டு 6 த்ரெட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கலைஞ்சி இப்படி கிடக்கும், கலைஞ்சி கிடக்கும். இது மாதிரி இருக்கும். இது மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு த்ரெட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் வந்து வேஸ்ட்டு கிளாத் இந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இப்படியே நீட்டாக இருக்கும், கலையாமல் அப்படியே நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல வேஸ்ட் கிளாத் அப்படியே சுருட்டி இப்படி உள்ள வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி இன்னொரு பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். இது மாதிரி நீங்களும் இன்னொரு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற லேஸு, அப்புறம் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா, பாவாடை சட்டைக்கு வைக்கிற ஹூக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இது எலாஸ்டிக் இதெல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து நம்ம வச்சுக்கலாம் பாக்ஸில். இது பார்த்தீங்களா, நீடில்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது என் பையன் சாப்பிட்ட குளுக்கோவிட்டா பாக்ஸு. ஸோ இதில் வச்சுருக்கேன், நீடில் வச்சுருக்கேன். நமக்கு தேவையான திங்ஸ்லாம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்களும் வந்து இது மாதிரி நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போக்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இவ்வளோதாங்க நான் யூஸ் பண்ணுற திங்ஸு. இது போக நான் ஏதாவது தேவைப்படுதுன்னா அப்பப்போ வாங்கிப்பேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எனக்கு சின்ன மிஷின் வாங்கணுமா பெரிய மிஷின் வாங்கணுமான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை கேட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய மிஷினே வாங்கிக்கலாம். வாங்கும்போது பெரிய மிஷினே வாங்கிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப குனிஞ்சு தைக்கிற மாதிரி சூழ்நிலை வராது, பேக் பெயின் வராது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கரண்டி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் லீவர், இந்த ஃபுட்டை இதை அப்படி டச் பண்ணிங்கன்னா காலெல்லாம் டச் பண்ணும்போது, இந்த ஃபுட் பாருங்கள் மேலே ஏறுதா, நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ண தேவையில்லை, இதை நம்ம தூக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம காலாலே இப்படி தூக்கிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ தையல் முடிகிற இடத்துல ரிவர்ஸ் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்க, இந்த ரிவர்ஸ் ஸ்டிச் போடுவோம்ல, இது வந்து இதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன மிஷினில் வந்து இந்த வசதி இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து பாபினில் நூல் சுற்றுறது கஷ்டமாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து நூலை சுற்றிக்கலாம். 1 மினிட் நூலை சுற்றிக்க முடியும். இப்படி பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, அழகாக அந்த பாபினில் வந்து நூல் சுற்றிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பெரிய மிஷினையே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து 200 ருபீஸ்க்கு வாங்கினது தான் அந்த லைட்டு. வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. நைட்டில் வந்து வெளிச்சம் பார்த்தாதப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பகல்லையுமே போட்டுப்பேன், பகல்லையுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா ரைட் சைடு உங்களோட திங்ஸ்லாம் டக்குன்னு எடுத்துக்கலாம், சிசர் வச்சுக்கலாம், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூப்பில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். நமக்கு என்ன தான் வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம ஒரு லைக் பண்ண மாட்டோம், அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிடுவோம்.
நானுமே அப்படி தான் பண்ணுவேன். பட் வீடியோ ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்றது வந்து நான் வீடியோ பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்பவே கஷ்டமான வேலை. உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள யூடியூபர்ஸை பாராட்டியே ஆகணும். நான் வந்து ட்ரைபேட் வாங்கிட்டு எப்படி எந்த ஆங்கிள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் வீடியோ போடுங்க, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக பயனுள்ள வகையில் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் நிறைய பிகினர்ஸ்க்கு போய் சேரும். உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைன்னா கூட புதுசாக பார்க்குற பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கலாம். ஓகே, உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.